ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகே எலக்ட்ரீஷியன் ஒருவர் துண்டால் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டதை நடித்து காட்டிய காட்சிகளுடன் சுண்டல் வியாபாரி சுரேஷ், குதிரை சவாரி செய்யும் சீனிவாசன் என்ற ஜாக்கி கைது செய்யப்பட்ட பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி இரவு 10:30 மணி அளவில் கோட்டை ரயில் நிலையம் அருகே ஒருவர் இறந்து கிடப்பதாக நிலைய மேலாளர் ரயில்வே போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். இதனையடுத்து அங்கு சென்ற எழும்பூர் ரயில்வே போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி நடத்திய விசாரணையில் உடலில் எந்தவித காயமும் இல்லாமல் இறந்து கிடப்பதை கண்டனர். இந்த நிலையில் சந்தேகம் கொண்ட ரயில்வே காவல்துறையினர் பிரேதத்தை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்து இறந்தவர் யார் என விசாரித்ததில் புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த அஸ்மத் பாட்ஷா என்பது தெரியவந்தது. எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்த அஸ்மத் பாட்ஷா வேலுச்சேரியில் உள்ள தனது மாமியார் வீட்டில் தங்கி வேலை பார்த்து வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் வழக்கு பதிந்து எழும்பூர் ரயில்வே போலீசார் ரயில் நிலையத்தில் இருந்த கண்காணிப்பு காட்சிகளை ஆய்வு செய்தனர். இதனையடுத்து கடந்த 2ஆம் தேதி மாலை அஸ்மத் பாட்ஷா வேலுச்சேரியில் இருந்து பறக்கும் ரயிலில் கடற்கரை ரயில் நிலையம் வருவதற்காக வந்தவர் பெருங்குடி ரயில் நிலையத்தில் இறங்கியுள்ளார். ரயில் நிலையம் வெளியே சென்று மது அருந்திய நிலையில் மீண்டும் பெருங்குடி ரயில் நிலையம் வந்துள்ளார். மீண்டும் மற்றொரு மின்சார ரயிலில் ஏறி கடற்கரை ரயில் நிலையத்தில் இறங்கிய போது அஸ்மத் பாட்ஷாவை பின்தொடர்ந்து வந்த அறிமுகம் இல்லாத இருவர் பேச்சு கொடுத்தபடி வந்துள்ளனர். மீண்டும் கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட மின்சார ரயிலில் பின்தொடர்ந்து கோட்டை ரயில் நிலையம் வந்துள்ளார்கள். கோட்டை ரயில் நிலையத்தில் இறங்கி சென்ற சிசிடிவி காட்சிகள் பதிவாகியுள்ளது. கொலையாளிகளை அடையாளம் காணும் முயற்சியில் கண்காணிப்பு கேமராவின் காட்சிகளை மையமாக வைத்து கோட்டை ரயில் நிலையம் அருகே நடத்தப்பட்ட புலன் விசாரணையில் ரகசிய தகவலின்படி சென்னை கடற்கரையில் சுண்டல் விற்கும் சுரேஷ் மற்றும் குதிரை சவாரி செய்யும் சீனிவாசன் என உறுதிப்படுத்தினர் ரயில்வே போலீசார். மேலும் கொலை செய்துவிட்டு மீண்டும் கோட்டை ரயில் நிலைய நடைமேடையில் சுற்றித் திரிந்த கொலையாளிகளில் ஒருவரான சுரேஷ் என்பவனை கைது செய்து விசாரித்ததில் திடுக்கிடும் பின்னணி வெளியாகியுள்ளது. ஏற்கனவே மதுபோதையில் இருந்த அஸ்மத் பாட்ஷாவிடம் பேச்சு கொடுத்து அவரை கோட்டை ரயில் நிலையம் அழைத்து வந்து ஒதுக்குப்புறமான இடத்தில் மது அருந்திய போது அஸ்மத் பாட்ஷா பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுக்க சீனிவாசன் என்பவர் முற்பட்டுள்ளார். அஸ்மத் பாட்ஷா தான் வைத்திருந்த ஸ்க்ரூ டிரைவரால் சீனிவாசனை குத்த முயற்சித்துள்ளார். அதற்குள் சுதாரித்துக் கொண்டதில் ஒதுக்குப்புறமான இடத்தில் அஸ்மத் பாட்ஷாவை கீழே தள்ளி தான் காலை பிடித்துக் கொள்ள தன்னுடைய கழுத்தில் இருந்த துண்டை எடுத்த சீனிவாசன் அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்துச் சென்றதாக சுரேஷ் வாக்குமூலம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. கொலை நடந்த இடத்திற்கு சுரேஷ் அழைத்து வரப்பட்டு கொலையை எப்படி செய்தார்கள் என்பதை தத்ரூபமாக செய்து காட்ட சொல்லியதாக ரயில்வே போலீசார் தகவல் தெரிவித்தனர். இந்த நிலையில் கொலை வழக்கில் சென்னை கடற்கரையில் சுண்டல் விற்கும் சுரேஷ் கைது செய்யப்பட்ட அதே வேளையில் தப்பி தலைமறைவான குதிரை சவாரியில் ஈடுபட்ட சீனிவாசனை எழும்பூர் ரயில்வே போலீசார் தேடி வந்தனர். இதனையடுத்து கேரள மாநிலம் பாலக்காட்டில் பதுங்கியிருந்த சீனிவாசனை கைது செய்து சென்னை அழைத்து வந்தனர். கைது செய்யப்பட்ட சீனிவாசனை கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு அழைத்து வந்தனர் ரயில்வே போலீசார். அப்போது அஸ்மத் பாட்ஷாவை கழுத்தை நெரித்து கொலை செய்ததை நடித்து காட்டிய காட்சியை பதிவு செய்து நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைத்தனர். அஸ்மத் பாட்ஷா தனக்கு அறிமுகம் இல்லாத சுரேஷ் மற்றும் சீனிவாசனுடன் எப்படி மது குடிக்க சென்றார்? கொலை செய்தாவது அந்த செல்போனை பிடுங்கும் அளவிற்கு அஸ்மத் பாட்ஷாவின் செல்போன் காஸ்ட்லியானதா? இது வெறும் செல்போனுக்காக நடந்த கொலையா
அல்லது வேறு ஏதேனும் காரணங்களுக்காக திட்டமிட்டு செய்த கொலையா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.